அனந்தாழ்வான்னு ஒரு சுவாமி இருந்தார். அவர் ராமானுஜர் காலத்தில் வாழ்ந்தவர். அவருடைய சீடர். அவருடைய ஆணையின் பேரில், ராமானுஜருடைய ஆணையின் பேரில் அவர் திருவேங்கடம்ங்கிற திருப்பதிக்கு போனார். தோட்டமெல்லாம் அமைச்சு குளமெல்லாம் வெட்டி தினப்படி திருவேங்கடவனுக்கு ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணுவார். கார்த்தால தோமால சேவை, மாலையில் தோமால சேவைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சீட்டு வாங்குறமே தோமால சேவை, அர்ச்சனானந்தரம், நிஜபாத சேவை, சுப்பிரபாதம் எல்லாம் வச்சிருக்கோம். அந்த மாதிரி தோமால சேவை பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா. புஷ்பமாக சாத்தின்னு இருக்காரோ இல்லை, இந்த கிரீடத்துக்கு மேலே பெரிய பூ மாலை அப்படி வந்துடும். உள்ள மாலை சாத்தின்னு இருப்பார். மகாலட்சுமி திருமார்பில் இருக்கிற சுற்றி மாலை இருக்கும். திருவடி முழுக்க அந்த திருத்துழாய் துளசி அதால போட்டு மறைச்சி வச்சிருப்பார். புஷ்பம் ரொம்ப அவருக்கு பிடித்தம். அப்படி அனந்தாழ்வா நித்தியம் கைங்கரியம் என்றிருந்தார். ஒரு நாள் தோட்டத்தில் இருந்த கருநாகப்பாம்பு கடிச்சுடுத்தவர். எல்லாருக்கும் ஒரே பயம். உடனே வைத்தியர்கிட்ட போனோம்னா அந்த சுவாமி மதுவாக சொன்னார், அது கடித்த பாம்பு கீழே இருக்குது, இது கடிப்பட்ட பாம்பு என் உடம்பு. இது மட்டும் என்ன நினச்சிட்டு இருக்க, இது பெரிய பாம்பு. அது ஒரு பாம்புன்னு அது சின்ன பாம்பு, இது அதை விட பெரிய பாம்பு. அது கடித்த பாம்பு, இது கடிப்பட்ட பாம்பு. ரெண்டு பாம்புக்கு இப்போ போட்டி நடக்கிறது. கடித்த பாம்புக்கு வலிமையா, கடிப்பட்ட பாம்புக்கு வலிமையா? கடித்த பாம்பு பலிஷ்டமாக இருந்தது, வலிமையோடு இருந்தால் எனக்கு உயிர் போயிடும். ஏன்னா அதுக்கு பலம் அதிகம்னா எனக்கு உயிர் போயிடும். உயிர் போயிடுத்துன்னா வைகுந்தத்துக்கு போகிறேன், விரஜா நதியில் குளிக்க போகிறேன், வைகுந்தநாதனுக்கே தொண்டு செய்வேன். ஒருவேளை இந்த உடம்பு ரொம்ப சக்தியோடு இருந்து கடிபட்ட பாம்பு தப்பிச்சுடுத்துன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன ஆகும்னா பக்கத்தில் கோனேரி சுவாமி புஷ்கரணி, அதான் திருப்பதியில் இருக்கிற புஷ்கரணி, அங்கே குளிக்க போகிறேன். திருவேங்கடவனுக்கு ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு தொண்டு செய்ய போகிறேன். அங்கேயா இங்கேயான்னு பார்த்துருவோமே, இப்படி தானே போன ஒரு சொல்லியிருக்காரா. நம்ம இந்த மாதிரிலாம் யாருக்கு நினைக்க தோணும்? இப்போ யாரானு இதோ ஒரு பாம்பு கடித்தது ஒரு பாம்பு, பாம்புக்கும் போட்டி நடந்துட்டுருக்கு நடக்க தோணுமா? கார்த்தால எழுந்து வரச்சே நம்ம உடம்ப கண்ணாடியில் பார்த்தா தோணுமா? இப்போ இந்த பாம்போடையா ராத்திரியெல்லாம் ஒரே படுக்கையில் படுத்திருந்தேன்னு தோணுமா? இது பாம்பு. இதை பார்த்துக்கிறதுக்கு என்ன பாடுபடுறோம், எவ்வளவு காசு செலவு. ஒரு இந்த சின்ன புட்டி ஒரு களிம்பு வாங்கி பூசிக்கிறதுக்கு 400 ரூபாய் 500 ரூபாங்கிறான். அவாவா வெள்ளரிக்காய் போட்டுக்கலாமா, தக்காளி போட்டுக்கலாமா, கடலை போட்டுக்கலாமா, மூக்கில் போட்டுக்கலாமா? இத்தனையும் பண்ணி இதை பாட்டுண்டா இவர் என்னமோ ஒரே ஒரு நிமிஷத்தில் இதான் பாம்புங்கிறார். இப்போ இது பாம்புன்னா இப்போ எது நல்லது? நல்லது ஆத்மா. அவ சொல்றதுக்கு அர்த்தமே ஆத்மா சிறந்தது, உடல் பாம்பு போன்றது.